டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு டாபிக். இதை பற்றி பேசலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் சம்டைம்ஸ் கான்ட்ரவர்ஷியல் ஆகிடும், சம்டைம்ஸ் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறப்ப அது வேறு மாதிரி போயிடும். நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். எப்போயாவது யாராவது நினச்சிருக்காங்களான்னு தெரியல, இப்போ நம்மளோட கெரியர் நம்ம தான் சூஸ் பண்ணணும், நம்மளுக்கு என்ன வரும் வராது, இல்லை நம்மளுக்கு இது சூட் ஆகுமா, நம்ம இது பண்ணால் ஜாப் கிடைக்குமா, இல்லை நம்ம இதை பண்ணால் சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னு யாருமே நம்மளுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ரேண்டமாக அப்போ என்ன தோணுதோ இல்லை அப்போ எது வந்து ஒரு டாப் லெவலில் இருக்கோ அதை எடுத்துக்கோன்னு தான் நம்மளுக்கு எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் என்னோட கெரியர் என்ன ஆகணும்னு எனக்கே அவ்வளோவா ஐடியா இருக்காது. பிகாஸ் அப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டுக்கும் அப்போ இருக்க ஒரு சுச்சுவேஷனுக்கும் நம்ம அவ்வளோ மெச்சூர்ட் என்னஃபாக திங்க் பண்ணியிருக்க மாட்டோம். பிகாஸ் நம்மளுக்கு ஏற்ற ஒரு நாலேஜ் நம்மளுக்கு சுற்றி இருக்க ஒரு சர்க்கிள்குள்ளே தான் நம்ம வளர்ந்துருப்போம். ஸோ அப்போ வந்து இந்த சோஷியல் மீடியாவோ இல்லை பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு பீப்புள்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. நம்மளோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம கூட படித்தவங்க 4 பேர் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணியிருப்போம். எனக்கு எப்படின்னா 12th படிக்கிறப்பெல்லாம் என்ன குரூப் எடுக்கணும்னு கூட தெரியாது. 10th முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு டீசெண்டாக ஆவரேஜாக ஒரு 90% மார்க் எடுத்துட்டோம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு சஜஷன் கேட்போம். இதர் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சுற்றி 4 படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்கூல்லேயே கூட நிறையா கேட்குறப்போ எல்லாரும் சொல்கிற ஒரே காமனான விஷயம் பயாலஜி மேக்ஸ் தான். இப்போ நிறைய மாறிடுச்சு, கம்ப்யூட்டர்லேயே நிறையா இருக்குது, காமர்ஸ்லேயே லைக் பிஸ்னஸ் மேக்ஸ்ன்னு தனியாக இருக்குது, அக்கௌண்ட்ஸ்ன்னு தனியாக இருக்குது, எக்கனாமிக்ஸ்ன்னு தனியாக இருக்குது, பியூர் சயின்ஸுன்னு. அப்போ பியூர் சயின்ஸும் இருந்துச்சு, இப்போ அதுலேயே நிறைய டிவிஷன் இல்லை பயாலஜி கம்ப்யூட்டர்ஸ் என்னென்னமோ மாறி நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்துருச்சு. லைக் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம். லைக் கம்பேர் டு இந்த 2000 ஏர்லி 2000லையோ இல்லை லேட் 90s இருக்கிறவங்களுக்குலாம் காமனாக என்ன குரூப் எடுக்கணும்னு கேட்டால் பயோமேக்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நானும் ஏதோ ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பயோமேக்ஸ் எடுத்துருவேன். அதில் மார்க் வருதோ இன்னொரு விஷயம் சொல்லிடுவாங்க, பயோமேக்ஸ் எடுத்தால் நீ எந்த ஃபீல்டில் வேணால் போகலாம், நல்லா சர்வை பண்ணலாம், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. காமர்ஸ் எடுக்கிறவங்களெல்லாம் நீ ஏன் காமர்ஸ் எடுக்கிற, ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா காமர்ஸ் குரூப்புக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பிகாஸ் ரொம்ப லிமிட்டட் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக சர்வை பண்ணிடலாம். காமர்ஸ் எடுத்தால் ஈஸின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. அக்கௌண்ட்ஸ்லாம் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நான் இப்போ MBA வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே இனிமேல் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, காமர்ஸ் தான் ஈஸின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ கூட நான் காமர்ஸ் எடுக்கணும்னு தான் அவ்வளோ கெஞ்சினேன். பிகாஸ் காமர்ஸ் ஈஸின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் MBA வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லை எதுவுமே ஈஸி கஷ்டம்னு கிடையாது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் இல்லை மேட்டர். மேபி நான் காமர்ஸ் எடுத்து என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துட்டால் நான் இன்னும் கம்மியாக கூட மார்க் எடுக்கலாம். ஸோ அப்போ இருந்த சுச்சுவேஷனில் வந்து பயோமேக்ஸ் சொல்லிட்டு நம்மளும் பயோமேக்ஸ் எடுத்துகிட்டு ஏதோ 60% எடுத்து வந்திருப்போம். காலேஜுன்னு ஒரு விஷயம் இருக்கும், இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் தப்பு பண்ணியிருப்போம். அப்போ வந்து அடிக்குவேட் இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு நாலேஜோ இல்லாமல் ரேண்டமாக மோஸ்ட்லி இன்ஜினியரிங் எடுப்போம். அப்படி இன்ஜினியரிங் விட்டால் BCA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCom, BBAன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்மளுக்கு அந்த கோர்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது, அது படித்தா என்ன ஆகும்னு தெரியாது, நம்மளுக்கு அதில் கெரியர் இருக்கான்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்கே எடுத்துக்கிட்டாலும் இப்போ கம்ப்யூட்டர் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், கெமிக்கல், என்னென்னமோ இன்ஜினியரிங் இருக்கும். ரேண்டமாக இதுக்கு அப்ளிகேஷன் போடுவோம், அது கிடைக்கலனா வேறு இன்ஜினியரிங் எடுத்துப்போம், அது கிடைக்கலனா வேறு. அதே மாதிரி தான் BSc போடுவோம், கிடைக்கலனா BCA, கிடைக்கலனா BBA, BCom அப்படின்னு ஒரு நாலேஜே இல்லாமல் எடுத்துருவோம். சரி அதுவாது எடுத்தோமா, அட்லீஸ்ட் மாஸ்டர்ஸாக ஒரு யோசனையோட. எனக்கு இப்போல்லாம் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மாஸ்டர்ஸ் படிக்கணுன்ற அவசியம் வந்து ரொம்ப கம்மி தான். பிகாஸ் ஃபியூ கம்பெனிஸ் தான் மாஸ்டர்ஸ்லாம் வேணும், லைக் ஸ்பெசிஃபிக்காக மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஃபியூ கிடையாது. நிறைய கம்பெனிஸ் தேர் ஹைரிங் யூ பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ். நம்மளுக்கு ஒரு ஸ்கில் செட், இப்போ பர்டிகுலராக ஒரு ரோலுக்கு வந்து இந்த ஸ்கில் செட் இருந்தால் போதும் அவங்க எடுத்துடுறாங்க. ஒரு டிகிரியோ இல்லை நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ லெஸ் தென் 60% இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருந்தால் எடுக்கிற கம்பெனிஸும் இருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் டூ ரிசர்ச் சம்திங் பிஃபோர் டூயிங் சம்திங். இப்போது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100% ரீசர்ச் பண்ணணும். இது நம்மளுக்கு வருமா வராதா? பிகாஸ் நான் இப்போது MBA எதுக்கு எடுத்தேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஆப்வியஸ்லி MSc இல்லை MCA படிச்சிருக்கணும், சம்மந்தமே இல்லாமல் வந்து MBA
படித்தேன். எம்பிஏ படிச்சுட்டு நம்ம எடுத்த ஒரு ஸ்பெஷலைசேஷன் வேறவா இருக்கும், நம்ம சூஸ் பண்ணுற ஜாப் வந்து வேறவா இருக்கும். ஸோ ஒரு கனெக்ஷனே இல்லாமல் பண்ணுவோம் லைஃப்பில். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஜாப் போகிறோம், இப்போ நெக்ஸ்ட் ஸ்பேஸுக்கு நம்ம எதாவது தேடுறோம்னா கூட ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கூட இருக்காது. பட் என்னதான் பண்ணணும்னு தெரியாமல் பிளாங்காக இருக்கும். நான் இப்போ அப்படி தான், நான் எடுத்த கோர்ஸ் ஒன்று பிஎஸ்சியில், இவன் யூஜியில், எம்பிஏ படித்தது ஒன்று, ஸ்பெஷலைசேஷன் படித்தது ஒன்று, இப்போ தேடுற வேலை ஒன்று. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் நடக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 12th முடிக்கிறீங்க, 12th கிடையாது 10th முடிக்கிறீங்கனாலே வைஸாக ஒரு குரூப்பு, நான் இது பண்ண போகிறேன், இந்த குரூப் எடுக்க போகிறேன், இந்த குரூப்க்கு அப்புறம் இந்த டிகிரி படிக்க போகிறேன், அண்டர் கிராஜுவேட்லேயே நான் நிறைய ஸ்கில் செட் இருக்குது, எனக்கு கற்றுக்கிற நாலேஜ் நிறையா இருக்குது, நான் வேலைக்கு போடணும்னா ப்ளீஸ் கோ ஹெட். நல்ல வேலையாக பார்த்துட்டு உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படித்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு போகிறது இட்ஸ் பெட்டர் ரதர் தென் டூயிங் மாஸ்டர்ஸ். பிகாஸ் இப்போ மாஸ்டர்ஸ்லாம் எப்படின்னா, ஒரு நல்ல காலேஜில் இப்போ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறப்போ யூ ஹாவ் டு வித் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுக்காம நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபூலிஷான விஷயம். பிகாஸ் நான் அதை பண்ணிவிட்டு ரொம்ப சஃபர் ஆகிறேன். சம்டைம்ஸ் நினைப்பேன், எதுக்கு படித்தோம், ஒரு வேல்யூவே இல்லாமல். இட் ஷுட் கிரியேட் சம் வேல்யூ அட் தி எண்ட் ஆஃப் தி டே. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆப்வியஸ்லி நான்லாம் நல்ல வேலையில் தானே இருக்கேன் எம்பிஏ படிச்சுட்டு, லைக் ஹேட்ஸ் ஆஃப், பிகாஸ் யூ ஹவ் சூசன் யுவர் கெரியர் இன் தி ரைட் வே. உங்களுக்கான ஜாப் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க, யூஆர் ஓகே வித் தட், யூஆர் கோயிங் ஃபார்வர்ட் லைக் ரியலி வெல். பட் சில பேரால் அது முடியாது. மோஸ்ட்லி நான் எடுத்த ஃபீல்டு கரெக்டாக எடுத்து கரெக்டான வேலைக்கு போகிறேன்றது வந்து ஒரு 20% to 40% பீப்புள் தான் இருப்பாங்க, இஃப் ஐ எம் நாட் ராங். மிச்சம் ஒரு 60-70% ஆஃப் தி பீப்புள் வந்து எதுக்கு எடுத்தோன்னே தெரியாது, அடுத்து ஷிஃப்ட் ஆகணுன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது, ஒரு நாலேஜே இல்லாமல் ஒரு ஸ்டக் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன், ப்ளீஸ் சூஸ் யுவர் கெரியர் வைஸ்லி. பிகாஸ் நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கன்னு ப்ரியோராக டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட் குரூப் டிசைட் பண்ணுறதுலேருந்து உங்களோட அண்டர் கிராஜுவேட் பண்ணுறது, ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிறது, அதுக்கப்புறமும் அந்த ஸ்கில் செட்லேருந்து ஜாப் கிடச்சா ஓகே. அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறீங்களா, அதுக்கு ரிலவெண்ட்டான கோர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களா, சூப்பர். இஃப் நாட், ப்ளீஸ் கோ ஹெட் வித் யோர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அண்ட் ஃபைண்ட் சம் அதர் ஜாப் தட் இஸ் relevant to your undergraduate degree. ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய கற்றுக்கோங்க. பிகாஸ் இப்போல்லாம் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து இப்போ அண்டர் கிராஜுவேட்டில் வந்து 10 சிஜிபிக்கு 9.4 எடுக்கிறேன், 9.8 எடுக்கிறேன். பட் என்கிட்ட ஸ்கில்ஸே இல்லைன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் 6 சிஜிபிஏ இருந்தால் கூட உண்மையாக எடுங்க. உங்களுக்கு அந்த ஸ்கில் தெரிஞ்சால் மட்டும் அதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் லைக் எம்பிஏ பற்றியோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பற்றி வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து என்னோட நாலேஜில் நான் ஷேர் பண்ணுற ஒரு விஷயம். இன்னும் நிறைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.